நமக்கு எல்லாருக்குமே மோஸ்ட்லி சாம்பார் எப்படி வைக்கணும்னு தெரியும். ஆனால் இந்த டைம் கேரளா ஸ்டைலில் சாம்பார் ட்ரை பண்ணி பாருங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு ஃபர்ஸ்ட் துவரப்பருப்பை நல்லா அலசிட்டு ஒரு குக்கரில் மாற்றிட்டு மஞ்சள் தூள், உப்பு, தண்ணி, பூண்டு, பெருங்காயத்தூள் இதெல்லாம் ஆட் பண்ணி ஒரு 3 விசில் வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் சின்ன சைஸ்ல புளியை வந்து நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ மசாலா அரைக்கிறதுக்கு மல்லி விதைகள், கடலைப்பருப்பு, உளுந்து, வெந்தயம், வரமிளகாய், சீரகம், மிளகு, கருவேப்பிலை இதெல்லாம் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு தேங்காவையும் நல்லா பிரவுன் கலர்ல ரோஸ்ட் பண்ணிட்டு கொஞ்சமா தண்ணி ஊற்றி இது எல்லாமே பேஸ்ட் மாதிரி அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேன்ல ஆயில் கொஞ்சமா ஆட் பண்ணி வெண்டைக்காயை மட்டும் தனியா வதக்கி வச்சுக்கோங்க. இப்போ இன்னொரு கடாயில எண்ணெய் ஆட் பண்ணிட்டு சின்ன வெங்காயம், தக்காளி, உங்களுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், தண்ணி ஆட் பண்ணிட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சிருக்க வெண்டைக்காய், பருப்பு, ரெடி பண்ணி வச்சிருக்க சாம்பார் பேஸ்ட் அரைச்சு வச்சிருக்க புளியும் ஆட் பண்ணிக்கலாம். 2 நிமிஷம் நல்லா குக் பண்ணிட்டு தாளிப்புக்கு எண்ணெய் ஆட் பண்ணிட்டு கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம், சீரகம், வெந்தயம், வரமிளகாய், பெருங்காயத்தூள் இதெல்லாம் ஆட் பண்ணி தாளிச்சு ஊத்திடலாம். லாஸ்டா வந்து கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டீங்கன்னா சூப்பரான கேரளா ஸ்டைல் சாம்பார் ரெடி ஆயிரும்.